ஜெய் சர்க்குருநாதா. ஷிரடி க்ஷேத்திரத்தில் இருக்கோம். பொதுவாக நீங்கள் எந்த க்ஷேத்திரங்களுக்கு போனாலும், எந்த கோவில்களுக்கு போனாலும் அங்கே நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய கோவில்களில் போட்டிருப்பாங்க, திருடர்கள் ஜாக்கிரதை, உங்களுடைய பர்ஸு, உங்களுடைய நகை, உங்களுடைய உடைமைகள் எல்லாத்தையும் பத்திரமாக பார்த்துக்குங்க, சுற்றி நிறையா திருடர்கள் இருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயத்தை அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலேருந்து நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பல பேர் கவனிப்பாங்க, பல பேர் அனுபவப்பட்டு திருந்துவாங்க. சரிங்களா? அந்த விதத்தில் நானும் என்னுடைய நண்பனும் ஷிரடியில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி மந்திர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாய்ஜாபாய் அம்மா ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். அப்போ எங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னப்பா அப்படி நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பெண், அவங்க வீட்டுக்காரங்க, அவங்க வீட்டு ஒரு பையன், ஸோ 3 பேரும் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது முகமே தெரியாத அளவுக்கு முகத்தை மூடிக்கொண்டு வந்த பைக்கில் அந்த அம்மாவுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய செயினை பறிச்சுட்டு போயிட்டாங்க. சுற்றி 100 பேர் இருக்காங்க. ஆனால் யாரும் எந்த கண்டுக்கவும் இல்லை, எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லாமல் அப்படியே வேடிக்கையோடு அதை பார்த்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு மனசு அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு. அவங்க கீழேயே விழுந்துட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஃபோர்ஸ்ஃபால் அந்த கழுத்தில் இருக்கிற செயினை அறுத்துட்டு போகிறத பார்க்கும் பொழுது எனக்கு அப்படியே நடுங்கிட்டு, இதை ஏன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வீட்டிலேருந்தும் நிறையா பெண்கள் ஷிரடி க்ஷேத்திரத்துக்கு போகிறோம் வரோம். ஸோ அங்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. அங்கங்கே ஒரு பேனரில் இந்த மாதிரி செயின் திருடுறவங்க இருக்காங்க, ஸோ எல்லோரும் அவங்கவுங்களுடைய உடைமைகளை, கழுத்தில் இருக்கக்கூடிய செயினெல்லாம் பத்திரமா பார்த்துக்குங்கன்னு ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஷிரடி க்ஷேத்திரத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சரீரத்திலையோ, நம்மளுடைய உடைமைகளையோ, நம்மளுடைய குழந்தைகளையோ நம்ம தான் சர்வ ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். எல்லாத்துக்கும் மேலே குருநாதர் பார்த்து கொள்வார். ஆனால் உலகமானது அப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும். ஸோ இந்த ஒரு பதிவு எல்லாருக்குமானது. இந்த ஒரு பதிவை உங்களுக்கு தெரிந்த எல்லா பக்தர்களுக்கும் அனுப்பி வைங்க. ஏன்னா இது ஒரு அலர்ட் மெசேஜாக இருக்குங்கிறதையும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ எந்த க்ஷேத்திரங்களுக்கு போனாலும் நம்ம தான் பார்த்து கொள்ளணும். குருநாதர் அதை தாண்டி பார்த்து கொள்வார். அவருடைய கிருபையினால் காப்பாற்றுவார். சாய்ராம்.